இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்காக ஒரு ஃபேமிலி காம்போக்கு நம்ம பண்ணியிருக்கோம். saree இது வந்து அம்மாவுக்காக. இவங்களோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நெக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து சட்டிலாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா saree போர்ஷனே எடுத்து வச்சுட்டு ஒரு வி ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வி ஷேப் கொடுத்து சென்டர் போர்ஷனில் saree பீஸே எடுத்து வச்சு நம்ம வந்து saree கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இவங்களோட பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு saree எடுத்துகிட்டு சின்ன பொண்ணுக்காக வந்துட்டு ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாப்பாவுக்கு வந்து ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு முந்தானி பீஸில் உள்குத்தில் வர பீஸ்லேயே எடுத்து குட்டி ஷர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கீழே ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வச்சு மெஷின் எம்ப்ராய்டரி அதே ஸ்லீவ் பேட்டர்னில் வர மாதிரியே வந்து வி பேட்டர்ன் கொடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்கர்ட் வந்துட்டு பெரிய பாப்பா ஹைட்டுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து டக்கிங் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ளே வந்து டக்கு பிடிச்சிருக்கோம். மேபி மேலே இன்னும் கொஞ்சம் பெருசானாங்க அப்படின்னா மேலே இருக்கிற பாடி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு பெல்ட் அட்டாச் பண்ணால் ஹாஃப் சாரிக்கு கூட வந்து இந்த saree யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த saree ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி இந்த பெரிய பாப்பாவுக்கும் ஷர்ட் பார்த்தீங்கன்னாலும் அதே முந்தானி பீஸில் பண்ணிட்டுங்கன்னா இந்த இடத்துல இவங்களுக்கும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னாலும் மேலே ஒரு பட் ஸ்லீவ் கொடுத்துட்டு கீழே ஒரு பார்டர் லுக்கு கொடுத்து வந்து ஸ்லீவ் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.